ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு ரமாவின் சமையல். மறக்காமல் ரமாவின் நான் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் இந்தியன் ஸ்டோருக்கு போகும்போது நான் ரெக்கார்ட் பண்ணது. நான் முதல்ல இந்தியா பஸார் ஸ்டோர் ஓக்லாமாவில் இருக்கவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அங்கே வேலை செய்கிறவங்கள நான் கேட்டப்போ அவங்க வந்து கேட்டு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். உள்ளே போயிட்டு நாங்கள் கிராசரி வாங்கும்போது எங்களை ரெக்கார்ட் பண்ண விட்டாங்க. நான் வந்து ஸ்டோரை ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம ஊர் மளிகை சாமான் இங்கே இதை போல தான் இந்தியன் ஸ்டோருங்களில் எங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காத பொருளே இருக்காது, எல்லா பொருளும் இருக்கும். எது வேணுமோ நாங்கள் போய் லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவோம். அப்புறம் அங்கே பார்க்குற சொல்லதும் எங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிட்டு வருவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய விதவிதமாக வெஜிடபிள்ஸ் தான் கிடைக்கும் எங்களுக்கு. ஆனியன்லாம் இந்தியாவில் இருக்க மாதிரியே அதே மாதிரி சிம்லர் டேஸ்ட்லேயே இருக்கும். கருவேப்பிலையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் சில இந்தியாவில் இருக்கிற வகையான கீரைங்க கூட சில சமயம் கிடைக்கும். அது கூட கிடைச்சா வாங்கிட்டு வருவோம். அப்புறம் இந்த பாவக்காய், அப்புறம் ஸ்குவாஷ் வெரைட்டிங்க, இந்த வெண்டைக்காய்லாம் இந்தியாவில் இருக்க மாதிரியே டேஸ்ட் இருக்கும். மற்றதுலலாம் வந்து இங்கே கிடைக்கிறதுல இங்கே வெண்டைக்காய் கிடைக்கும் அமெரிக்கன் ஸ்டோரில். ஆனால் கொஞ்சம் குழப்பு வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேறு வழி இல்லை, அதனால நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிப்போம். போகும்போது இந்தியன் ஸ்டோர் போகும்போது ஃபியூ மந்த்ஸுக்கு ஒன்ஸு போவோம். அங்கே கிடைக்கிறத வாங்கிட்டு வருவோம். எங்களுக்கு வீட்டிலேருந்து ஒரு 30 மைலில் இருக்குங்க. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணதை உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்தியாவில் கிடைக்கிற எல்லாம் அதே கிராசரி தான், அதே தாளிக்கிற சாமான், பருப்பு வகைங்க, மாவு, அரிசி, எல்லாமே ஸ்நாக்ஸு, அப்பளம், வத்தல், ஆயிலு எல்லாமே கிடைக்கும். நாங்கள் அப்படி தான் வாங்கிட்டு வந்துடுவோம். அங்கே போக முடியாத நேரத்தில் நான் வந்து இங்கே அமெரிக்கன் ஸ்டோரில் வந்து ஆலிவ் ஆயில் கிடைக்கும், அது வாங்கிப்பேன். கொஞ்சம் அமௌண்ட்டில் சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்கும், அதுவும் வாங்கிப்பேன். மற்றபடி நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து சன்ஃப்ளவர் ஆயில், இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டோரில் நல்லாவே கிடைக்கும். கடலை எண்ணெய் கூட கிடைக்குது இப்போலாம். இப்போ வந்து அமெரிக்கன் ஸ்டோர்லேயே எங்களுக்கு வந்து சில இடங்களில் துவரம்பருப்பு, காஸ்கோ மாதிரி ஹோல்சேல் பிளேஸ்லலாம் வந்து எங்களுக்கு துவரம்பருப்பே கிடைக்குது. எல்லா இடத்துலையும் பாஸ்மதி ஈஸியாக கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் கூட சில ஸ்டோர்ஸில் வந்து கேரி பண்ணுறாங்க. வெந்தயத்துலேருந்து இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் நான் வந்து எல்லாமே இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஐஸ்கிரீம்லேருந்து, வாடிலால் ஐஸ்கிரீம்லேருந்து, அதுக்கப்புறம் ஹால்டிராம்ஸு, அப்புறம் தீப் ஃபுட்ஸுன்னு ஒன்று, அவங்க வந்து குஜராத் பேஸ்டு அவங்களது. வேரியஸ் பிராண்ட்ஸ் வந்து எங்களுக்கு இங்கே வரும். அது இல்லாமல் இங்கே லக்ஷ்மி பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல பேக் பண்ணி எங்களுக்கு மார்க்கெட் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் இங்கேயே மில் வச்சு அவங்க அரைப்பாங்க, அந்த மாதிரியும் உண்டு. சிலது வந்து ரெடிமேட் பேக்ஸும் வரும். 2 விதமாக கிடைக்கும். எது வந்து எங்களுக்கு தேவைப்படுதோ வாங்கிப்போம் அதை போல். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னெல்லாம் ஸ்பைசஸ் வாங்கினேங்கிறது போடுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. சும்மா ஃபன்னுக்கு பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய பெட்டோட சேனல் வந்து ஃபன் வித் கன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதில் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கும் விரும்புகிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.